தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தின் சார்பில் வினாவிடை போட்டிகள் நடைபெற்றது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 8 குழுக்கள் தேர்வு பெற்றனர். இதில் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் 8 குழுக்கள் தேர்வு பெற்று நேரடி போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு முதல் பரிசாக 1,50,000 இரண்டாவது பரிசாக 90,000 மற்ற 6 குழுக்களுக்கு தலா 30,000 வழங்கப்பட்டது. இதில் முதல் பரிசை சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தட்டிச் சென்றனர். Thank you so much for coming here today. Indeed, it's a very, very proud moment for us at HDFC Ergo. Under the program of State Insurance Plan, we are the lead insurers for Tamil Nadu and Puducherry. And I'm very, very happy to share that today we have successfully concluded the Insurance Awareness Awards Junior Quiz for state of Tamil Nadu and Pondicherry. We have been doing this, this junior quiz since 2016, and at a national level, this is really scaled up. So, bringing it to a state where we are the lead insurers has been of great value. What has been of further more gratifying for us is that this year we did it only for government schools, and I'm very, very happy to share that more than 500 kids from 33 districts, from 124 schools participated from Tamil Nadu and Pondicherry. Looking at the excitement of kids who participated, this was amazing. Looking at the participation from the parents, teachers, and our fellow industry colleagues from other general insurance companies was also of good value. So, we hope that such efforts will help us to focus on the awareness pillar, which is part of 3 main initiatives which IRDAI wants us to drive, which is accessibility, awareness and affordability. So this is as part of our awareness campaign, and we hope that we are able to do this small beginning, and this goes in long way. We are also thankful to Mr. Nityanandan, who's come in from IRDAI. He is the executive director for this program, and under his supervision, under his guidance, we are able to execute these activities quite well. So thank you once again. We hope that you are able to disseminate it to a larger audience, because knowledge of insurance starts with such a small step but can have great benefits to the society and all of us. Thank you. We are very happy to stand here. எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஹெச்டிஎஃப்சி எர்கோவால் கிடச்சிருக்கு. இது எங்களோட ஃபஸ்ட்டு குவிஸ் காம்படிஷன் நாங்கள் அட்டென்ட் பண்ணுறோம். அதில் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோன்னு நாங்கள் நினைக்கல. பட் ஹெச்டிஎஃப்சி எர்கோவால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்சூரன்ஸை பற்றி நாங்கள் நிறைய புது புது விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால் இது எங்கள் ஃப்யூச்சருக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா சொல்லித்தர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஹெச்டிஎஃப்சி எர்கோ. எந்த மாதிரி குயிஸ்லாம் இருந்தது, உங்களுக்கு எப்படி அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதில் குவிஸ் மாஸ்டரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன ஸ்கூல்? We are from திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கிளாம்பாக்கம். இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குன்னு எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஹெச்டிஎஃப்சி எர்கோக்கு. ராணிப்பேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 22வது வார்டு பகுதியில் 15 மத்திய நிதிக்குழு மானியம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டடம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை பழைய பேருந்து நிலையத்தில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை நகர்மன்ற தலைவர் சுஜாதா வினோத், ராணிப்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவர் சீமா ரமேஷ் கர்ணா, 22வது வார்டு உறுப்பினர் நரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
குடும்ப தலைவிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் உரிமை தொகையை குறித்து இழிவாக பேசிய நடிகையும் பாஜக பிரமுகருமான குஷ்புவை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட திமுக மகளிர் தொண்டரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கோவிந்தம்மா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மேற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மற்றும் மாவட்ட கவுன்சிலருமான சரஸ்வதி கலந்து கொண்டார். மேலும் மகளிர் தொண்டரணியினர் கலந்து கொண்டு குஷ்புவை காலணி மற்றும் துடைப்பத்தால் அடித்து அவரது உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தினர். மாவட்ட மகளிர் தொண்டரணியை சேர்ந்து நடந்தது ஆர்ப்பாட்டம். புஷ்பை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் புஷ்பை வாய் அடக்கணும், இல்லைன்னா நாங்கள் பாடகத்துக்காக எங்களோட தலைவர் ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா எங்கள் பெண்களுக்கான ஒரு உரிமை தொகை அது இலவச உரிமை தொகையாக கொடுக்குறாரு. அதனால இன்னைக்கு கிராமப்புற பெண்களுக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையுதுன்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதை பார்த்து இது பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெண்ணுமே. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே அந்த அம்மா முன்ன கூட சரின்னு சொன்னாங்க, அதுக்கே எல்லாரும் மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரி ஒரு தவறான செயல்களை பேசி அரசு திட்டத்தை இழிவுபடுத்தி பேசிய குஷ்புக்கு மகளிரை பற்றி ஒரு கவலை இல்லாத மகளிர்களுடைய அவமானப்படுத்துறதா தமிழக பெண்கள் அந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உழைக்க இங்கே தமிழக பெண்கள் அவங்கள ஒரு தமிழ் பெண்ணாக ஏற்றுக்கிட்டு எவ்வளவோ அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இந்த தரத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த தமிழக பெண்கள் தான் காரணம். அந்த அம்மா மேலே உட்காந்துக்கின்னு ஒரு மகளிர் ஆணையத்தை ஒரு மகளிருக்கு பிரச்சனை வரும் ஒரு மணிப்பூரில் இங்கே நடந்த அந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த அம்மா எந்த குரலும் கொடுக்கல, பெண்களுக்கான எந்த இதுவும் செய்யலை. எப்பவுமே பெண்களுக்கான ஒரு இலவசமோ ஒரு இதுவும் கொடுக்கும்போது அவங்களுடைய முன்னேற்றம் அடிப்படையிலான பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக எந்த அரசு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது தரங்கெட்ட வார்த்தைகளை பேசுகிற அந்த புஷ்பையை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணியை தொண்டரணியும் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை விட பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். அந்த அம்மா இன்னுமே பெண்களை பற்றி பேசினா தமிழக பெண்கள் ஒட்டுமொத்த பேரை ஒன்றா சேருவோம். அந்த அம்மா மன்னிப்பு கேட்கணும். எங்கள் தமிழக பெண்கள் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். எங்கள் தலைவருக்கு மன்னிக்கிற போனால் அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் நாங்களாம் இருக்க மாட்டோம். தமிழக பெண்கள் ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணுமே வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் அம்மா எங்கள் தாய் வீட்டு சொத்தாட்ட அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறது ஒரு அப்பா கொடுக்குறதோ ஒரு அண்ணன் கொடுக்குறதா நினைச்சிட்டு ஒவ்வொரு பெண்ணும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காசால இன்னைக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு பொருளாதாரம், ஒரு பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை இழிவுபடுத்திய குஷ்புவை கண்டிக்கிறோம். நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அரசு திட்டத்தை இழிவுபடுத்திய குஷ்பு, அரசு திட்டத்தை இழிவுபடுத்திய குஷ்பு. தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தில் பாலாஜி என்டர்பிரைசஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக மணியாச்சி சொக்கநாதபுரத்தைச் சேர்ந்த சின்னமாடசாமி என்பவர் பணி செய்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் அங்கு நிறுத்தி வைத்திருந்த ரயில் பெட்டிகளை தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சின்னமாடசாமி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த இருப்பு பாதை காவல் நிலைய போலீசார் சின்னமாடசாமி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த குமணஞ்சாவடி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் உடற்பயிற்சி கூடம், மருத்துவமனை, வங்கி உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் வணிக வளாகத்தின் கீழ் தளத்தில் இருந்த மின்சார பெட்டியில் இருந்து திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அதிக அளவில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். தனியார் வணிக வளாகத்தில் உள்ள மின்சாதன பெட்டியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசுக்கு எதிராக செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகம் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் இந்த CAA குடியுரிமை திருத்த சட்டத்தை குப்பை தொட்டியில் தூக்கி வீசுவோம் என கோஷங்களை எழுப்பப்பட்டது. மேலும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமடையும் என வழக்கறிஞர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகளில் 5 ஊராட்சி மன்றங்களை தேர்வு செய்து சான்சத் ஆதர்ஷ் யோஜனா திட்டத்தின் மூலம் ஊராட்சி வளர்ச்சிப் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து செய்யப்படுகிறது. தற்போது செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையம் ஊராட்சியை சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை தத்தெடுத்தார். இந்த ஊராட்சி முதன்மை ஊராட்சியாக இருக்கும் என பொதுமக்களிடம் உறுதியளித்து அவர்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூர் பஞ்சாயத்து ஆலடித்தட்டு பள்ளி வளாகத்தில் முதலூர் பஞ்சாயத்து மகளிர் குழு கூட்டமைப்பு சார்பாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் பொன் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகளிர் கூட்டமைப்பைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் அருகில் உள்ள சிவந்தி கல்லூரி மாணவிகளும் கலந்து கொண்டனர். இதில் மியூசிக் சேர், கல்லெடுத்தல், பலூன் உடைத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் தயக்கமின்றி பெண்கள் விளையாடி வெற்றி பெற்றனர். மேலும் கல்லூரி மாணவர்கள் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான பட்டர்ஃப்ளை பாடலுக்கு நடனமாடி அங்கு வந்த மகளிர் கூட்டமைப்பு பெண்களை உற்சாகப்படுத்தினர்.